அவருக்கு இருக்கிற தொடர்பை பத்தி பேசுறாங்களே ஒழிய அவர் உங்க மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டை நீங்க மேம் இவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க மேம். அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது மேம். நான் தப்பு பண்ண உண்மையை ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. இவங்க அண்ணன் தம்பி எங்க பிரச்சனையும் உங்க அண்ணன் தம்பி என் மேல கை வைக்கணும். அவங்க அண்ணன் தம்பிக்கு பொண்டாட்டியா இல்ல உங்களுக்கு நான் பொண்டாட்டியா? நீ கைய பிடிச்சு அடின்னு சொல்லுவேன், நான் அவங்க கூட வாழணுமா? ரெண்டாவது வந்து ஐயோ நான் வாழன்னு கூட வரல. என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு பிள்ளைங்களை வச்சுக்கோ. போய் யார் வீட்டுல வந்து அவங்கள போய் வச்சுக்கோ. போ கேட்ட தண்டை சோறு போடுறேன். வீட்டுல இருக்கிறேன். வானா மேடம் அவங்க படிப்பு பாலாப்படும் மேடம். வச்சுக்கோ. ஆள் பாத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க மேம். ஹாஸ்டல்ல விட்டுருங்க மேம். என்னால உட்காந்து நான் வேலைக்கு போறோம் பார்க்க முடியாது மேடம். ஒரு மாசம் கம்பெனில லீவு கேட்டிருக்க. என் துணிமணில எத்தனை உங்களுக்கு இப்படி நிறைய தொடர்பு இருக்கு சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இருக்கு மேம். இருக்கு. அப்ப அந்த லதா யாரு? அவங்க ஒத்துக்கிறாங்கல்ல அவங்க தப்பு இருக்கு. கும்பகோணத்துல யார் மேம் இருக்கான்னு கேளுங்க. கும்பகோணத்துல யாருமே இல்ல உங்க சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்கள கூட வளர்த்துற ஃப்ரெண்டுங்க ஒரு மூளை வளைச்சு குழந்தைய 2 பசங்களை எப்படி மேம் அலோடு பண்ணுவாங்க? 2 வாரமா 1 வாரமா 2 வாரம்லாம் இல்ல மேடம். இந்த வாரம் சனிக்கிழமை தான் நான் இங்க இருந்து கிளம்புனேன். வேலைக்கிழமை கிளம்பி இருக்க. வேலைக்கிழமை காலைல நீ கிளம்பி இருக்க. நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்றீங்க. அவர் எங்க போயிருக்காரு என்ன செய்யறாரு? நான் எதுவுமே கேட்டுக்கல. எனக்கு போன் தன்னால வந்து அவங்களே சொல்றாங்க. யாரு? தேவான்ற ஒரு பொண்ணு பக்கத்து வீட்டுல இருக்கு. அவங்க போன் பண்ணி எனக்கு சொன்னாங்க. போய் மேடம் அவங்க தான் இவங்களை கையங்காலமா பிடிச்சதே. அவங்க கூட இருந்த பீச்சுக்கு போன அவங்க கூட யாரு கூட பீச்சுக்கு? தேவான்ற லேடி எங்க வீட்டு பக்கத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட பாரிஸ்ல வேலை கேட்டேன். சரி வாக்கா நான் அப்படியே போறேன்ட்டு அவங்க பீச்சுக்கு வந்தாங்க. அவங்க பீச்ல இருந்த போட்டோ கூட என் செல்லுல இருக்கு. கேளுங்க. கையங்காலமா பிடிச்சாங்களா அவங்க ஏன் என்கிட்ட பேசணும்? தேவான்றவங்க அவங்க வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க மேடம். கையங்காலமா பிடிச்சவங்க வந்திருக்காங்க. பேசே அவங்க வீட்டுக்கார கூட தான் என்ன வச்சிருக்கிறேன்னாரு. கேளுங்களா. எதிர்க்க தான் நான் சொல்றேன். நான் தான் சொல்ல சொன்னேன். எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். நான் தான் உங்ககிட்ட அவர்கிட்ட நான் அப்படிதான் சொல்ல சொன்னேன். இல்ல ஒரு விஷயம் இந்த வெச்சுக்கறத தவிர வேற எதுவும் கிடையாது உங்களுக்கு வாழ்க்கையில. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ பானு சொல்லுங்க மேம். இத தவிர வேற எதுவுமே இல்லையா வாழ்க்கையில? அவங்க அப்படிதான் மேம் பேசுறாங்க. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. 3 புள்ளைய பெத்து போட்டுட்டீங்க. ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. குடும்பத்தை பார்க்காம அவன் வச்சிருக்கான் இவன் வச்சிருக்கான். நான் இப்ப கூட நான் குடும்பத்தை பாக்குறேன். நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல மேம். இவங்க பண்றது எனக்கு சரியில்லை. இவங்க அண்ணன் கேவலமான ஒரு விஷயம். மேடம் அந்த 3 பிள்ளைங்க இருக்கு மேடம். ஊனப்பட்ட பிள்ளைய விட்டுட்டு நல்லா இருக்கிற பிள்ளைய தூக்கிட்டு போனோம். நீ குத்தியா? நீ ஸ்டேஷன்ல வந்து கேளுங்க. இத சாத்தாங்கட்ட ஸ்டேஷன்ல 3 பிள்ளைய கூடுனா கோர்ட் மூலமா வாங்கிக்கோ. கோர்ட் மூலமா வாங்கிக்கோனா எப்படி வாங்குறது? கோர்ட் மூலமா. அப்ப அந்த பிள்ளைய மட்டும் நான் வாங்கிற கோர்ட் மூலமா. அவர் கேக்குறதுக்கு பதில் அந்த பிள்ளைய மட்டும் ஆயிட்டு அந்த பிள்ளை தான் என்கிட்ட வரேன்ச்சு. அதனால தான் நான் அவனை கூட்டி போனேன். இதே அவனை ஏத்தி மாதிரி ஊனப்பட்ட பிள்ளை எப்படி மேடம்? நான் அம்மா கூட போறேன் எப்படி மேடம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீ தானே சொன்ன நான் 2 பிள்ளைய தர முடியாது. நான் கோர்ட் மூலமா போற வக்கீல வச்சிரேன். 20000 ரூபாய் சொல்லி பண்ணிருக்க. நான் அப்பவே சொன்னேன். அப்ப நீங்க சின்ன பிள்ளைய தானே கூட்டிட்டு போணும். விட்டா தானே மேம். எங்க அந்த பையன் எங்க இருக்கானே? ரெண்டாவது பையன் எப்படி விட்டாங்க? மேல தூங்கிட்டு இருந்தான். வீட்ல மேல தான் மேடம் கதவு திறந்து தான் இருக்குது. நான் கீழ இருக்கறேன். மேல போய் Dress எல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு மாத்தி போறாங்க. Dress நீ குடுத்தியா? இருக்கிற Dress எல்லாமே அவங்க அம்மா அள்ளிட்டு போறாங்க மேடம். ஒரு Dress கிடையாது மேடம். அந்த பசங்களுக்கு ஒரு Dress கிடையாது. தூக்கி போட்டுருக்காங்க. நானும் இப்ப இவ்வளவு திமிரா பேசலாம். இன்னொரு 10 வருஷம் போட்டோ இல்ல ஒரு 15 வருஷம் போட்டு வயசாயிடும். உங்க நல்லதுக்கு தான்ப்பா சொல்லிட்டு இருக்கோம். சொல்றத கேளுப்பா. ட்ரிங்க்ஸை விடு, நல்லபடியா இருக்க பாரு. கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அதுக்குள்ள இருந்து வெளியே வர பாருங்க. இது வரைக்கும் ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா? சாப்பிடாம இருந்திருக்கேன். சில சமயம் சாப்பிடாம இருப்போம் மேடம். இந்த காசு கிடைச்ச நேரம் அடிக்கிறது, ஏதாவது அவளை நோண்டுறது. அவ பாவம் அந்த மனசு பொறுக்க மாட்டாம வார்த்தையை விட. ரீஹாபிலிட்டேஷன் அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்களா? ஹோம்க்கு ஏதாவது போயிருக்கீங்களா அது வரைக்கும்? இல்ல போனது இல்ல. நீங்க நினைச்சாலே பண்ண முடியும்ல. உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்குல்ல. ஆனா நினைக்க மாட்டேன். நான் நினைச்ச புளிய கூட பிடிப்பேன். ஆனா நினைக்க மாட்டேன். பிடிக்காம இருந்துருவேன். யாரோட வாழ்க்கை கிடறது? உன் வாழ்க்கை தான் போகும். நாளைக்கு உங்க பசங்க உங்களை பார்த்து மதிப்பாங்களா? இது பாருங்க, இது பழக்கம் ஜாஸ்தியாகி நீங்க அந்த வரம்பை மீறிட்டே இருப்பீங்க. இப்ப அவங்கள்ட்ட எல்லாம் மரியாதை இல்லாம நடந்துக்கிறீங்க. நாளைக்கு உங்களுக்கு தாயா இருக்கிறது அந்த அக்காட்ட கூட மரியாதை இல்லாம பேசுவீங்க. எல்லாரும் விலகிடுவாங்க. அப்புறம் தனியாலாம் நிக்கணும். ஒரு 50 வயசு ஆகும்போது பாருங்க, யாருமே இருக்க மாட்டா. பொண்டாட்டி மட்டும்தான் இருப்பாங்க. உடம்பும் கெட்டு போயிருக்கும். குடல பாருங்க எரிஞ்சிருக்கும். ரத்த வாந்தியா வரும். கை கால் வராது. அப்ப பொண்டாட்டி வேணும். தாளம் போடுறீங்க. நாங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு காதுலயே போலியா? சொல்லுங்க புரியுது. யாருக்காக பேசிட்டு இருக்கோம்? உங்க பசங்களுக்காக பேசிட்டு இருக்கோங்க. புரியுது. நீங்க சொல்றது உங்களுக்கு உங்களை பத்தி கூட எங்களுக்கு கவலை இல்ல. 2 குட்டி பசங்க இருக்காங்கல்ல. நான் என்ன இப்ப யோசிக்கிறோம்னா, இங்க வந்து அவங்க அம்மாட்ட என்ன சொல்லி கூட்ட தான் தெரியல. நேத்து போன் பண்ண கூட நான் வரேன்னா அவ வர மாட்டாங்க. நீங்க திருந்தாம அவ வர மாட்டா. வரேன்னு சொல்லிச்சு. ஆனா இங்க வந்து இந்த மாதிரி பேசுறாங்க. அவ வர மாட்டா. நீங்க அவளை சந்தேகப்படக்கூடாது. இந்த ஓவரா நீங்க குடிக்க கூடாது. அந்த 2 கேரண்டி இல்லாம அவ வரமாட்டா. அவன் நிம்மதியா அவங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு போறான். உங்களுக்கு பசங்க தேவையில்லை, பொண்டாட்டியும் தேவையில்லை.
போனாலும் மதியமே போயிடுறான். அங்க போயிட்டு அவளை கூப்பிடுறோன்னு சொல்லி அங்க அக்கம் பக்கத்துல சண்டை. அவங்க அக்கா பேசினா அவங்க அக்காட்ட சண்டை, அம்மாட்ட சண்டை. சரி போனவன் வருவான்னு வெயிட் பண்ண மாட்டேங்கான், பின்னாடியே போயிடுறான். இது பாருங்க, அவங்களுக்கு அவங்க பொண்ணு ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? உங்களுக்கு அபியூஸ் பண்றதுக்கெல்லாம் அவங்க பெத்து போடல, பெத்து வளர்க்கவும் இல்லை. அவ வேலைக்கு போனா அவங்க அம்மா குழந்தைய பார்த்துப்பான், வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவளும் பசங்களும் நல்லா சாப்பிட்டுப்பாங்க. உங்க தயவெல்லாம் தேவையில்லை, புரியுறதுங்களா? புரியுது. நல்லபடியா குடும்பமா வாழறேன், அந்த பொண்ணை நல்லா பாத்துக்கிறேன், பசங்களை நல்லா பாக்குறேன்னு உங்க உறுதியா இருந்தா கூட்டிட்டு போங்க. இல்லைன்னா வேண்டாம், அவங்க வாழ்ந்துப்பாங்க, உங்க தயவு இல்லாம வாழ்ந்துப்பாங்க. சரி கூட்டு போறான், அவனு குடிக்க மாட்டான். அம்மா ஒரு விஷயம் சொல்றேன், நல்ல குடும்பம், உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு அவங்க இருக்காங்க. அவங்கள நான் குறையே சொல்ல மாட்டேன். அதனால நீங்க அப்படியெல்லாம் தூக்கி போட்டு போக கூடாது. நான் இப்பயும் சொல்றேன், அவங்க அம்மாவா அவங்க அக்காவா தங்கச்சி யாரும் தலையிட மாட்டாங்க. என் டார்ச்சர் தாங்க முடியல மேடம், இது ஒண்ணுதான். நான் பக்கத்துல அம்மா வீட்டு பக்கத்துல தான் இருந்தேன். ஆமா, அப்போ ஏதாவது பிரச்சனைனா போய் உடனே சால்வ் பண்ணிடுவேன். இப்ப நான் வெளியே கொஞ்சம் தள்ளி போயிட்டேன், அதனால அடிக்கடி வந்து பார்க்க முடியுது. டெய்லி போயெல்லாம் பார்க்க முடியும், பார்க்க முடியுது இல்ல என்ன பிரச்சனை பண்றாங்கன்ட்டு. இல்லைன்னா பக்கத்துல சத்தம் கேட்காட்டி என்னடா செல்வா என்ன பண்றானா சரி இல்ல. அப்பப்ப பிரச்சனை வரும்போது சால்வ் பண்ணிட்டு பிரயோஜனம் இல்ல. அதோட ரூட் காஸ் தெரியுது, அதோட மெயின் ரீசன் இவரோட குடிப்பழக்கம். இந்த ஒரு வாட்டி வாய்ப்பு கொடு அஞ்சு, குடிய விடுறான்னு சொல்றான்ல, குழந்தைகளுக்காக பாரு. எவ்வளவு நேரத்தில் இருந்த தாயாவது தான் மகளை வாழக்கூடாதுன்னு கூட்டிட்டு போக எந்த தாய் நினைப்பாளா? நீங்களே சொல்லுங்க. நானே இவ்வளவு இருக்காம இருக்க மாட்டேன். வீட்டுக்கு 4 நாள் நடையா நடந்திருக்கான். அது எப்படி கூட்டுவான்னு 4 நாள் நடையா நடந்திருக்காங்க. நான் இவ்வளவு வாழக்கூடாதுன்னு நான் யாராவது சொல்லுவாங்களா? யாருன்னா சொல்லுவாங்களா மேடம்? இவ்வளவு வாழக்கூடாது அம்மா கெடுப்பாங்க. கூட்டு போறது மேடம், அங்க போய் சண்டை தான் வரும், இது வேலைக்கு ஆகாது. எப்ப பாருங்க இந்த முன்னாடி நடந்ததெல்லாம் காரணமா வச்சுக்கிட்டு குடிச்சிட்டு வந்து இனிமே எதுவுமே பேச மாட்டேன், அவங்க ஃபேமிலிய பத்தி பேச மாட்டேன், குடிக்க மாட்டேன்னு சொன்னா எந்த சண்டை வந்தாலும் எங்க பெரிய பொண்ணு வீட்டுக்காரனை இழுத்து பேச அந்த திண்டிவனத்துக்கார பையன் அப்படி அவன் என்ன செய்யறான்? அவன் பாட்டுல அவன் வேலையை பார்க்க அவன் பாட்டுல இருக்கான். அவனவே இழுத்து வச்சு பேசுறது. அவன் குடும்பத்துல குழப்படி என்ன என்னத்துக்கு பேசுறான்? நான் என்ன செய்யறேன்? நான் என் பாட்டுல இருக்கேன், அவன் பேச்சுக்கு போறேனா வார்த்தைக்கு போறேனா, என்ன எதுக்கு இழுத்து பேசுறான்னு அவன் சொல்றான். அன்னைக்கு அவ வந்து பேசினான்னு அன்னைக்கு எசைக்கு எவ்வளவு அடி அவளுக்கு. என் மக பேசினான்ட்டு அவ்வளவு கொள்ள அடி. எங்க பெரிய பொண்ணு வீட்டுக்காரன் அவளை நீ ஏன் போய் பேசுறன்னு அடிச்சுட்டான். ஒரு நிமிஷமா இத பாருங்க, உங்களுக்கு மெயினா ஈகோ ப்ராப்ளம் தான். பாத்தீங்களா? எதுக்கு நீங்க அவங்க பொண்ணை கொடுமைப்படுத்துறீங்க? அப்ப அவங்களுக்கு உங்க மேல எவ்வளவு ஆத்திரம் இருக்கும்? அவங்களுக்கு தான் ஈகோ பிரச்சனை. ஏங்க நீங்க பொண்ணை கொடுமைப்படுத்துவீங்க, நீங்க வந்து கூட்டிட்டு ஓடுவீங்க. பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, கூட்டிட்டு ஓடுவீங்க. பொண்ணை நல்லா பாத்துக்க மாட்டீங்க, அடிப்பீங்க, சந்தேகப்படுவீங்க. அவங்க பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு தாங்க உங்க மேல கோவம் இருக்கணும். உங்களுக்கு எதுக்குங்க கோவம் இருக்கணும்? முதல்ல உங்க ஈகோவை பிரேக் பண்ணும். அம்மா திருப்பி விடுறா, அக்கா தங்கச்சி திருப்பி விடுறாங்க. அவங்க வீட்டுல வந்து இந்த யார்ட்டையும் பேச மாட்டேங்க, வைக்க மாட்டேன், அது என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீ யாரையும் அண்டி பிழைக்க மாட்டேங்க, போவே மாட்டேன், வரைய மாட்டேன். இப்போ கூப்பிட தான் கூட்டு போனேன், 2 பேர்த்தையும் திரும்பி அம்மையும் கூட்டு போனேன். இல்ல நான் பேசி முடிச்சு அனுப்புன்ட்டாங்க ஒரேடியா. சரி வா பேசி முடிச்சு அனுப்பிட்டோம். அதோட விட்டுட்டு சரி பேசி முடிச்சு அப்படியே மறுபடியும் ஒரு நாள் 2 பேர் அனுப்பிச்சேன். கொஞ்சம் பொறுத்து சொன்னோம்ல பிரச்சனை அவங்களோட கிடையாதுங்க. உங்க பிரச்சனை மனைவி வந்து அன்னைக்கு வந்து வண்டியில வேலைக்கு போனவள இல்ல. அப்ப அவங்கள விடுங்க, அவங்கள விடுங்க, மரியாதை இல்லாம பேசாதீங்க. எப்பவுமே பேச மாட்டேன். சரி விட்டுருங்க. உங்க மனைவி என்ன சொல்றா பாருங்க, அவளுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு கேட்டு பாருங்க. சந்தேகம் பட்டாலே அது குடும்பம் அவ்வளவுதான் மேடம். அசிங்கமா பேசுறது, கேட்க முடியாத வார்த்தை அதெல்லாம். நானும் எவ்வளவு பொறுமையா இருந்து பார்த்தேன். என் பிள்ளைங்களை நானே வளர்த்துக்கிறேன், எனக்கு எதுவுமே தேவையில்லை. சரி ஓட்டி வா, அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்படியெல்லாம் சும்மா வா, நான் அடிச்சா வாங்கிக்கோ, நான் தண்ணி அடிச்சுட்டு வருவேன், நீ பேசாம இருக்கணும், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது.